நம்ம தஞ்சாவூரில் இயற்கையை பற்றி நம்மாழ்வார் விழா நடத்தினார்கள். 2 நாட்களாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் எங்களை போன்ற சமூக நலர்களை அழைத்து மரியாதை செய்து விருது கொடுத்தார்கள். அவர்கள் மண்ணையும் மரத்தையும் விவசாயத்தையும் காப்பாற்றி போற்றுகிறார்கள். நாட்டுக்காகவும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்து வருவதால் எனக்கு கொடுத்துள்ளார்கள். அதுபோல நம் தமிழ்நாடு இல்லை, பல இடங்களில் இருந்தும் இங்கு வந்து அவர்களுக்கும் அவர்கள் விருது கொடுத்து பாராட்டியுள்ளார்கள். உதயம் மக்கள் சேவை மையம். உதயம்னா மனதிலேந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் ஒரு அமைப்பு வைத்துள்ளேன். அதில் என்னுடைய தகப்பனார் புகைப்படத்தை தான் போட்டு உள்ளேன். உதயம் மக்கள் சேவை மையம் நிறுவனரும் நான் தான். எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். எங்கிட்ட கூட 15 பேர் இருக்காங்க என்னுடைய அமைப்பில். இந்த அமைப்பு மூலமாக பள்ளி சிறுவர்களுக்கும் மனநலம் பாதித்தவர்களுக்கும் மேலும் காவல்துறையில் மரம் நடுதல், செடி நடுதல், மக்களுக்கு மருத்துவ சேவை செய்தல், இதுபோல பல சமூக சேவைகளை செய்வதால் அவர்கள் என்னை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். ஒரு தாய் தன்னுடைய பிறந்த குழந்தையை திரும்ப பெற முடியாமல் தவித்த பொழுது நான் காவல்துறையை அணுகி அவருடைய குழந்தையை தாயிடம் மீட்டு கொடுத்துள்ளேன். இதுபோல பெண்களுக்கு தன்னுடைய சீட்டு கட்டி பணம் ஏமாந்தவர்களுக்கு அவர்களையும் காவல்துறை மூலமாக என்னுடைய அமைப்பு மூலமாக செய்துள்ளேன். மேலும் பங்களாதேஷிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு பெண்ணுக்கு காவல்துறை என்னை அழைத்து அதை ஹிந்தியில் தமிழாக்கம் செய்ய சொல்லி அந்த குழந்தையை காவல்துறை மூலமாக ஒரு காப்பகத்தில் சேர்த்துள்ளேன். காவல்துறைக்கு நான் அதாவது தமிழிலிருந்து ஹிந்தியும் ஹிந்தியிலிருந்து தமிழும் டிரான்ஸ்லேஷன் செய்து அந்த காவல்துறைக்கு நான் உதவி செய்து வருகிறேன். தகப்பனார் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், சுதந்திர போராட்ட தியாகி. ஸோ அப்பா நாட்டுக்கு செய்ததால் நான் நம்முடைய மக்களுக்கு சேவை செய்யணும்ட்டு என் மனதில் தோன்றி என்னுடைய கடமைகள், குழந்தைகளை படிக்க வச்சு திருமணம் முடித்து குடும்ப கடமைகளை முடித்துவிட்டு என் மனம் இந்த மாதிரி ஒரு பொது சேவையில் ஈடுபட்டு வருகிறது. மக்கள் சேவை மையம். உதயம்னா மனதிலேந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் ஒரு அமைப்பு வைத்துள்ளேன். அதில் என்னுடைய தகப்பனார் புகைப்படத்தை தான் போட்டு உள்ளேன். என்னுடைய தகப்பனார் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு காமராஜர், ராஜாஜி இவங்களோட கூட ஜெயிலுக்கு 3 முறை போயுள்ளார். கடலூரிலும் திருவண்ணாமலையிலும் அலிப்பூரிலும் சிறை சென்றுள்ளார். என்னுடைய திருமண வரவேற்பிற்கு காமராஜரும் வந்திருந்தார். எனக்கு காமராஜர் என்றால் மிகவும் பிடிக்கும். ஏனெனில் கல்வி கண் திறந்தவர். எனக்கு இந்த விருது கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதனாலன்னா எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஊக்கப்படுத்துறாரு. அந்த விவசாயம் இல்லைன்னா நம்ம மக்கள் சாப்பிட முடியாது. எல்லோருமே இது போல செய்வதில்லை. ஆனால் இவர் செஞ்சது ரொம்பவும் நல்ல பாராட்டக்கூடியது, நம்ம போற்றக்கூடியது. அவர் எங்களெல்லாம் கூப்பிட்டு பாராட்டுறாரு. ஆனால் நான் அவரை பாராட்டியிருக்கேன். எனக்கு அவர் செய்தது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கு. திரு சி. மகேந்திரன் அவர்கள் தன்னுடைய அமைப்பு மட்டும் இல்லை, அந்த தஞ்சாவூரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய முன்னேற்றத்தை அவர்கள் கைவினைப் பொருள்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஊக்கப்படுத்தி இருக்கார். அவர் தன்னை மட்டும் பெருமைப்படுத்திக்கிறார், தன் விவசாயத்தை மட்டும் ஊக்கப்படுத்தலை. சுற்றி இருக்கக்கூடிய கிராமவாசிகள் தான் அனைவரும் வந்திருந்தாங்க. இதில் தலைமை தாங்க வந்திருந்தார். அனைவரும் யார் மேயர் வந்திருந்தார், அதுக்கப்புறம்
அப்துல் கலாமோட பிஏ பொன்ராஜ் வந்திருந்தார். இது போல பல பெரிய தலைவர்கள் எல்லோரும் இவரை பாராட்டி புகழ்ந்து பேசினார். நானும் அவரை பாராட்டி ஒரு சால்வை அளித்து மரியாதை செலுத்தினேன். அடுத்த தலைமுறையில மக்களை நம்ம ஊக்கப்படுத்தணும். யாருமே ஊக்கப்படுத்துறதில்லை. உதாரணத்துக்கு பாருங்க, நான் ஒரு நவராத்திரி குழு தான் வைப்பேன். அந்த நவராத்திரி குழுவில் விவசாயம் வைப்பேன். விவசாயம் நாட்டின் கண்கள் எப்படி கேழ்வரகு போட்டு இயற்கையாகவே விளைய வைப்பேன். இதை பார்க்கறதுக்குன்னே எல்லாருமே அதுலேருந்து பாடம் கற்றுப்பாங்க. ஸோ இயற்கையை காப்பாற்றணும், இயற்கையை வெளியில் கொண்டு வரணும். இது நம்மாழ்வாருடைய திட்டத்தின் கீழ் வந்த ஒரு நல்ல அமைப்பு, நல்ல செயல்பாடுகள். இதை நான் வரவேற்கிறேன். பெண்கள் அந்த காலத்துல தான் வீட்டோட இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. எல்லா துறையிலும் பெண்கள் இருக்காங்க. ஆனா கண்மூடித்தனமா இருக்கக்கூடாது. பெண்கள் தன்னையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதாவது எந்த இடத்திலும் தன்னை பாதுகாத்து கொள்ள கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. எதிர்த்து நின்று போராட வேண்டும். பெண்கள் நாட்டினுடைய கண்கள் என்பார்கள். ஸோ அதனால பெண்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க, நாட்டையும் பார்த்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, காவல்துறைங்கிறோம்.